சற்றுமுன் வெளியான தகவல். மகளிருக்கு மட்டுமல்ல, அக்கௌண்ட்டுக்கே வரும் ரூ.1000 தமிழக அரசு கொடுத்த சர்ப்ரைஸ். அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நிதியாண்டு முதல் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தை அறிமுகப்படுத்தி மாதம் ரூ.1000 உதவித்தொகை வழங்க வழிகாட்டி நெறிமுறைகள் அடிப்படையில் செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் சமூக நலத்துறை செயலகர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் உயர்கல்வியில் பெண்கள் சேர்க்கையை அதிகரிக்க அறிமுகப்படுத்தப்பட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டத்தைப் போல் அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்க தமிழ் புதல்வன் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இவர்களுக்கு மாத ரூ.1000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என அறிவுறுத்தப்பட்டது. இதையடுத்து கல்லூரி கல்வி இயக்குனர் அரசுக்கு எழுதிய கடிதத்தில், புதுமை பெண் திட்டத்தில் 3.28 லட்சம் மாணவிகள் பயன்பெறும் நிலையில் தமிழ் புதல்வன் திட்டத்திலும் 3.38 லட்சம் மாணவர்கள் என கணக்கில் கொண்டு மாணவனுக்கு மாதம் ரூ.1000 வீதம் ஆண்டுக்கு ரூ.393.60 கோடி மற்றும் திட்டத்தை செயல்படுத்த நிர்வாக செயலாக ரூ.7.87 கோடி என ரூ.401.47 கோடி தேவைப்படுவதாகவும், எனவே ஓராண்டுக்கு ரூ.401.47 கோடி நிதி வழங்கும்படி கேட்டிருந்தார். பரிசீலித்த தமிழக அரசு இந்த நிதியாண்டு முதல் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தை அறிமுகப்படுத்தி மாதம் 1000 உதவித்தொகை வழங்க வழிகாட்டி நெறிமுறைகள் அடிப்படையில் செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து இந்த கல்வியாண்டில் இத்திட்டத்தை செயல்படுத்த ரூ.360 கோடிக்கு நிதி ஒப்புதல் அளித்து உத்தரவிடப்படுகிறது. இத்திட்டத்திற்கு அடுத்த நிதியாண்டில் தேவைப்படும் நிதி ஒதுக்கீட்டை சமூக நலத்துறை மானிய கோரிக்கையில் கோரும்படியும் சமூக நலத்துறை ஆணையருக்கு உத்தரவிடப்படுகிறது. வழிகாட்டு நெறிமுறைகள். இத்திட்டத்திற்காக மாணவர்கள் இணையதளத்தில் விண்ணப்பிக்க பிரத்யேக விண்ணப்ப படிவம் ஆன்லைனில் ஏற்றப்படும். விண்ணப்ப படிவத்தில் அளித்துள்ள ஆதார் எண்ணை சார்ந்த கல்லூரியில் இருந்து பள்ளி கல்வித்துறையில் எம்எஸ் மூலம் சரிபார்த்து அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து உதவி உறுதி செய்யப்படும். அதன் பின் உயர்கல்வித்துறைக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்கும் மாணவருக்கு பிரத்யேக எண் உருவாக்கி மாணவரின் அலைபேசிக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். இத்திட்டத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்ற அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் முழுமையாக பயன்பெற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யப்படும். இதற்கு வருமான உச்சவரம்பு, இனம் ஒதுக்கீடு என எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. 6 முதல் 12ஆம் வகுப்பு அரசு பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் தமிழகத்தில் எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி பாடப்பிரிவில் அடிப்படை படிப்பவராக இருத்தல் வேண்டும். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியிலும் 8, 9 அல்லது 10ஆம் வகுப்பு வரை படித்து ITI பயிலும் மாணவர்களும் இதில் பயன்பெறலாம். உயர் கல்வி என்பது கலை அறிவியல், தொழில்சார் படிப்புகள், இணை மருத்துவம் சார்ந்த படிப்புகள், பட்டய படிப்பு, தொழிற்கல்வி, ஒருங்கிணைந்த பட்ட மேற்படிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். தொழில்தூர கல்வி, அஞ்சல் வழி அங்கீகரிக்கப்படாத உயர்கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் இத்திட்டத்தில் ஊக்கத்தொகை பெற இயலாது. வேறு ஏதேனும் உதவித்தொகை பெற்று வருபவராக இருந்தாலும் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். மற்ற மாநில பள்ளிகளில் பயின்றவர்கள் இத்திட்டத்தில் பயன்பெற முடியாது. ஒரே குடும்பத்தில் எத்தனை மாணவர்கள் தகுதி பெற்றாலும் அனைவரும் இத்திட்டத்தில் பயனடைய விண்ணப்பிக்கலாம். ஒருங்கிணைந்த பாடப்பிரிவில் பயிலும் மாணவர்கள் முதல் 3 ஆண்டுகள் மட்டும் ஊக்கத்தொகை பெறலாம். பிற மாநிலத்தில் மத்திய அரசின் கீழ் செயல்படும் IIT, NIT, IISR போன்ற தகைசால் கல்வி நிறுவனங்களில் பயிலும் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களும் இத்திட்டத்தில் பயன்பெறுவர்.
இத்திட்டத்திற்கு மாநில அளவில் தலைமை ஆசிரியர் தலைமையில் 15 துறைகளில் செயலர்களை உறுப்பினராக கொண்ட வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது தவிர சமூக நலத்துறை செயலரை தலைவராக கொண்டு மாநில அளவிலான மேற்பார்வை குழு, மாவட்ட ஆட்சியரை தலைவராக கொண்ட மாவட்ட அளவிலான செயல்பாட்டு குழு ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.